ஒரு விசுவாசி ஏன் பாவம் செய்கிறான் அல்லது ஒரு விசுவாசி ஏன் ஜெயமுள்ள ஒரு வாழ முடியல? தலைப்பு ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் பாவத்திலே தான் இருக்கிறான். அதனால அவன் பாவத்தை விட வேண்டும் என்று சொல்லியோ அல்லது பாவம் இல்லாத ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நிர்பந்தத்தையோ அல்லது ஒரு 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 பெரிய அழுத்தத்தையோ ஏவுதலையோ தன் இருதயத்தில் அவன் ஒரு நாளும் என்ன பண்ண போறது இல்லை, பெறப்போறது இல்லை. அதனால விசுவாசிகளை குறித்து சிந்திக்க போகிறோம். மனதில் இதை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக தீர்மானம் இல்லாமல் வாழ்வது. தீர்மானம் இல்லாமல் வாழ்வது. தானியேலின் புஸ்தகத்திலே நம்ம முதலாவது அதிகாரத்திலே வாசிச்சோம்னா, தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்ப ஒரு பெரிய தீர்மானம் தானியேலுக்கு இருந்தது. பாவ சூழலை எதிர்கொள்ளும் போது மாத்திரமல்ல, பாவ சூழலை எதிர்கொள்ளும் பொழுது இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே, இப்ப இது செய்யலாமா, இப்ப என்ன செய்யலாமா, அல்லது என்னுடைய உணர்வுகள் சொல்வதை நான் கேட்கலாமா? அப்ப தானியேலுக்கு ஏற்கனவே ஒரு தீர்மானம் இருந்தது. நான் என்னை உலகத்தால் தீட்டு பண்ணி கொள்ள மாட்டேன், இப்படித்தான் வாழ்வேன், இதைத்தான் நேசிப்பேன், இதை வெறுப்பேன் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன் யாருக்கு இருந்தது? தானியேலுக்கு இருந்தது. அவன் அடிமையாக போன தேசத்திலே யாரும் அவனை கண்காணிக்க இல்லாமல், எல்லாருமே என்ன பண்ணாங்க? எல்லாருமே அடிமையாய் போன தேசத்துல எல்லாரும் ஒரு வகையில் என்ன பண்ணாங்க? அந்த தேசத்தின் அதிகாரத்திற்கு ஒத்து போனார்கள். எப்படி வேணா வாழலாம், முடிஞ்ச உலகத்தின் போக்கிலே போலாம், அப்படி அவன் என்ன பண்ணல, நினைக்கல. அவன் ஏற்கனவே தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி வைத்திருந்தான். ஆகையினாலே அவன் பாவ சோதனை வரும் பொழுது தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அவனுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு நியூ இயர் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், அல்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு தீர்மானத்தின் மீது கட்டப்பட்டது. ஒரு தீர்மானத்தின் மீது கட்டப்பட்டது. நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற போகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனின் வெறுப்பதை நான் வெறுக்க போகிறேன், தேவன் நேசிக்கிறதை நான் நேசிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தின் மீது கட்டப்பட்டது. என் நண்பர்களை அல்ல, உலகத்தை அல்ல, உறவினர்களை அல்ல, என் குடும்பத்தை அல்ல, நான் வேலை பார்க்கிற ஆசைன்னா பவுலுக்கும் அப்படி ஒரு பெரிய தீர்மானம் இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்துல, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம். அப்ப பவுலுக்கும் ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது. அவர் என்ன பண்ண, நல் மனசாட்சி உடைய ஒரு நபராய் எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களிலும் அவர் யோக்கியம் உள்ளவராய் இருக்க என்ன பண்ணியிருந்தாரு? ஒரு பெரிய நிச்சயம் அவருக்குள்ளா இருந்தது. அவர் சொல்றாரு, நான் நிச்சயத்திருந்தேன் எல்லாருக்கும் முன்பாகும், எல்லாருக்கும், வெறும் சபையில இருக்கவங்களுக்கு முன்னாடி மாத்திரமல்ல, வெறும் இந்த மத ரீதியான காரியங்கள்ல மாத்திரமல்ல, கரெக்டா ஜெபம் பண்ணணும், கரெக்டா பைபிள் படிக்கணும், கரெக்டா சர்ச்சைக்கு போகணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, எல்லா காரியங்களிலும் எல்லா நபர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று நான் என்ன பண்ணிருக்கோம்? நிச்சயத்திருக்கோம். பாஸ்டருக்கு முன்னாடி அல்ல, திருச்சபை விசுவாசிகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல, எல்லாருக்கும் முன்பாகவும் நாங்க என்ன பண்ணியிருக்கோம்? யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயத்திருக்கிறோம். ஒரு நிச்சயம் உள்ள வாழ்வு. பவுல் ரோம திருச்சபையை குறித்து எழுதும் பொழுதும் என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, ரோமருக்கு எழுதுற நிருபம் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, ரோம திருச்சபை நற்குணங்களால் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். ரோம திருச்சபை தேவனை குறித்த அறிவிலே நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இன்னொருவருக்கு புத்தி செல்ல தகுதி உள்ள ஒரு வாழ்க்கையை ரோம திருச்சபை மக்கள் என்ன பண்றாங்க? வாழ்கிறார்கள் அப்படின்னு அவர்களை குறித்த ஒரு நிச்சயம் யாருக்கு இருந்தது? பவுலுக்கு இருந்தது. இப்ப அடுத்த முனை, நான் தீர்மானமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறேனா?
நிச்சயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறேனா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, என்னை குறித்த நிச்சயம் இன்னொருவருக்கு இருக்கும். என்னை குறித்த நிச்சயம் இன்னொருவருக்கு இருக்கிறோம். தயாளன் அவர்கள் இந்த காரியத்திலே இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற நிச்சயம் கண்டிப்பாக இன்னொரு நபருக்கு இருக்கும். அகிலன் அவர்கள் பணம் விஷயத்திலே உண்மையாக இருப்பார்கள் அப்படிங்கிற நிச்சயம் இன்னொருவருக்கு இருக்கும். இவரை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாம், அவர் கற்புள்ளவர், நேர்மையுள்ளவர், கண்ணியமிக்கவர் அப்படின்னு என்னை குறித்த நிச்சயம், நம்மை குறித்த நிச்சயம் இன்னொருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒரு நிச்சயம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, தீர்மானம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். ஐயோ அவரா, ஐயோ ஐயோ அவரா, ஐயோ அந்த அம்மாவா, ஐயோ அந்த சிஸ்டரா, நல்லா யோசிச்சு பார்க்கணும். ரைட்? ஏன் ஒரு விசுவாசி பாவம் செய்யறாருன்னா அவனுக்குள்ள என்ன கிடையாது? தீர்மானம் இல்லை. தீர்மானம் இல்லை. நம்பர் 2 கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சரீரத்தை ஒடுக்குவதன் மூலமாக ஒரு மனிதன் சிறந்த ஆன்மீக தகுதியை பெற்றுக்கொள்ள முடியுமானா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. சரீரத்தை ஒடுக்குவதின் வாயிலாகனா இந்த சரீரத்தை ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்குக்குள்ளாக, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக பயிற்சியின் மூலமாக நீங்கள் கொண்டு வருவதன் மூலம் பாவ சோதனைகளை வெல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஆனால் அது ஒரு விதமான தற்காலிக அல்லது டைமிங், ஒரு தற்காலிகமான ஒரு விளைவை என்ன பண்ணும்? உண்டு பண்ணும். கவனிங்க, கிறிஸ்தவ ஆன்மீகத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். பயிற்சியின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் நீங்கள் ஆன்மீக தகுதியை அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருப்பது கிறிஸ்தவ ஆன்மீகம் அல்ல. கிறிஸ்தவ ஆன்மீகம் அல்ல. திருவசனம் ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் வெளிப்படையாகவும் எளிமையாகவும் சொல்கிறது, நாம் தேவனுக்கு கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கனி கொடுப்பது என்பது விளைவு. கனி கொடுப்பது என்னதுங்க? விளைவு. அது ஒரு பை ப்ராடக்ட். எதை கடைஞ்சா நெய், எது கடைஞ்சா வெண்ணெய் வரும்? எதை கடைஞ்சா வெண்ணெய் வரும்? தயிரை கடைஞ்சா என்ன வரும்? வெண்ணெய் வரும். கரெக்டா? அப்ப இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது பை ப்ராடக்ட். உங்களுக்கு வெண்ணெய் வேணும்னா நீங்க தயிரை கடைஞ்சிங்கன்னா போதும். நீங்க அப்படிதான் அதை என்ன பண்ண முடியும்? உற்பத்தி செய்ய முடியும். நீங்கள் தனியாக வெண்ணெய் என்ன பண்ண முடியாது? உற்பத்தி செய்ய முடியாது. எதுக்குள்ள தான் உற்பத்தி செய்ய முடியும். அது பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா பை ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. அது பேர் என்னது? பை ப்ராடக்ட். அதுக்குள்ளிருந்து வெளியே எடுப்பது. அப்ப என்னன்னா யோவான் 15 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறபடி, என்னோடு இணைந்திருங்கள், நானே மெய்யான திராட்சை செடி, என்னோடு நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் அதிக கனிகளை என்ன பண்ணுவான்? கொடுப்பான். கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்வு. அப்ப நம்ம எதை முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னால், பாவத்தை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற யூகங்களை நீங்கள் வகுக்க வேண்டாம். மாறாக கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிப்பது எப்படி. இந்த அறிவு இருக்கிற ஒரு மனிதன் தான் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். நான் பாவத்தை எதிர்க்க போறேன், நான் பாவம் செய்யாம இருக்க போறேன், அதெல்லாம் சரிதான், அதுதான் சரிதான், நான் அந்த யூகம்லாம் சரிதான், அதுவும் வேண்டும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்மளுடைய முழு கவனம் எங்க இருக்குன்னா, இன்னும் நான் கிறிஸ்துவை நெருங்கி எப்படி ஜீவிக்க போகிறேன், என்னுடைய வேலைஸ்தலங்களிலே ஆண்டவரோடு நான் இணைந்து இந்த வேலையை பார்க்க போகிறேன், ஆண்டவரோடு இணைந்து இந்த வேலையை என்ன பண்ண போறேன்? பார்க்க போகிறேன். நான் ஒரு பிரயாணங்களிலே தேவ பிரசனத்துக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ள போகிறேன். என்னுடைய பிரயாண நேரங்களே தேவ பிரசனத்திலே என்ன பண்ண போறேன்? வைத்துக் கொள்ள போகிறேன். அப்படி அந்த உறவின் அடிப்படையில் வருவதுதான் கனி. உறவின் அடிப்படையில வருவதுதான் என்னதுங்க? கனி. இந்த அடிப்படையான காரியங்கள் இதெல்லாம் நான் கொஞ்சம் போதிச்சிருக்கேன். அதனால நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம்? போக போறோம். மூன்றாவதாக ஃபோக்கஸ். இப்போ எதுல ஃபோக்கஸா இருக்கணும்? ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்து மேல் ஒரு உறவிலே தன்னுடைய எதை வைக்கணும்? தன்னுடைய கவனத்தை வைக்க வேண்டும். தன்னுடைய கவனத்தை வைக்க வேண்டும். மற்றபடி அந்த ஜெயமுள்ள வாழ்வு என்பது தன்னால நடக்கும். ஜெயமுள்ள வாழ்வு என்பது தன்னால நடக்கும். கவனிங்க, கிறிஸ்துவனுடைய உறவுக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம அதை கருத்திலே கொள்ளாத ஒரு மனிதன் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது?
வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அவன் கூனி குறுகி போனவனாய், இருதயத்திலே குற்ற மனசாட்சி உள்ளவனாய், தேவனுடைய பிரசனத்திலே தைரியம் இல்லாதவனாய், சலிப்புள்ளவனாய் தான் அவன் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். மூன்றாவதாக எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் வாசி. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இங்க என்னன்னா, எபிரேய திருச்சபை சுவிசேஷத்து நிமித்தமாக ஒரு பெரிய பாடுக்குள்ளாக போகிறது. அதுதான் பிராடர் கான்டெக்ஸ்ட், சரிதானா? எபிரேய திருச்சபை விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் துன்பங்களின் ஊடாக போராடுகிறார்கள். அப்ப அவர்கள் சோர்வுற்ற அந்த திருச்சபைக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆறுதல் சொல்லல. பொடு நம்ம மாம்சத்தை தானே இருக்கிறோம், நம்ம மாம்சத்தை தானே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்டுட்டே என்ன பண்ணணும், ஓட்டணும். மன்னிப்பு கேட்டுட்டே ஓட்டணும். அல்லது சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியாதா? என்ன பிரதர், ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா நம்ம சூழ்நிலைகள்? ஆண்டவருக்கு நம்ம சூழ்நிலைகள் தெரியாதா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதை என்ன பண்ண, நான் பெருசா எடுத்துக்கணும் அப்படி சொல்லல. அப்படிப்பட்ட போதனை பிசாசினால் உண்டானது. பாவத்தை குறித்து இன் அ லைட்டர் சென்ஸ், பாவத்தை ஏளனமாக மெல்லியதாக, அது பாவம் ஒரு பெரிய விளைவுகளை உண்டு பண்ணாத விதமாக மட்டுப்படுத்தப்பட்டதாக என் இருதயத்திலே நம்மை உணர வைப்பது எதுதான்? நம்முடைய மாம்சமும் பிசாசும் தான். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு, அப்படி விட மாட்டாரு. அப்ப பவுல் அந்த திருச்சபைக்கு, துன்பங்களின் ஊடாக போகிற அந்த திருச்சபைக்கு, விசுவாசத்தின் தக்க வைத்துக் கொள்ள போராடுகிற அந்த திருச்சபைக்கு பவுல் கொடுக்கறது என்னன்னா, நீ போராடுற சரிதான், ஆனால் ரத்தம் சிந்தத்தக்க யாரை காட்டுறாரு? கிறிஸ்துவை முன்மாதிரியாக காண்பித்து இதை பேசுகிறார். கிறிஸ்துவை மாடலா காமிச்சு பேச பார்ப்பா. சிலுவையில பாவத்திற்கு விரோதமான போராட்டத்துல கர்த்தர் ரத்தம் சிந்தி என்ன பண்ணாரு? ஜீவனையே தந்தார். நீ ஜீவனை தரலைனாலும் என்ன சிந்தல, இன்னும் ரத்தம் சிந்துற அளவுக்கு கூட போலியப்பா. அப்ப சீரியஸ் ரெபல்லியன் டுவர்ட்ஸ் சின், அதாவது பாவத்தை முழு நிச்சயமாய் எதிர்ப்பது, பாவத்தை முழு நிச்சயமாய் எதிர்ப்பது. நம்ம ஊர்ல நமக்கு ஒரு பொது புத்தி என்னன்னா, எல்லாராலையும் முடியாது, அதனால நானும் என்னாலையும் முடியாது. எல்லாராலையும் முடியாது, அதனால யாரு அப்படி இருக்கா, அதனால நானும் இப்படி இருக்கேன். கவனிங்க, கோலியாத்தை தாவீது எதிர்க்கும் பொழுது எல்லாம் சொன்னது என்னன்னா, முடியாது. யாரால முடியாதுன்னு சொன்னாங்க? ஒன்னால முடியாது. ஏன் ஒன்னால முடியாதுனாங்க? ஏன்னா எங்களால அது முடியல. நான் சொல்ல புரியுதா? கோலியாத்தை அவன் எதிர்கொள்ளும் பொழுது தாவீதுக்கு அச்சுறுத்தலா வந்த வாசகங்கள் என்னன்னா, ஒன்னால முடியாதுப்பா. காரணம் என்ன தெரியுமா? அது எங்களால முடியல, அது எங்களால முடியல. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மற்றவர்களால முடியல. காரணம் ஏன் தெரியுமா? அவங்க எதிர்க்கவே இல்லை பாவத்தை. அவங்க என்ன பண்ணல, எதிர்க்கவே இல்லை. மற்றவர்களால முடியல, அதனால நானும் என்ன பண்ணல, என்னாலையும் முடியாது. இன்னும் இப்படி நினைப்போம், என்னாலையும் முடியாது, அதனால அவர்களாலையும் முடியாது. அப்படி கிடையவே கிடையாது. பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதிலே ரத்தம் சிந்தத்தக்க முழு நிச்சயமாய் நாம் போராட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, நம்முடைய விசுவாசத்தை பறைசாற்றுவதற்கு, நம்முடைய விசுவாசத்தை நாம் காண்பிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பாவத்திற்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடணும். 3 காரியம் வேத வசனம் திட்டவட்டமாக சொல்கிறது. பாலிய இச்சைகளுக்கு விலகி என்ன பண்ண ஓடு, அதுதான் சீரியஸ் ஆக்ட். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், உனக்கு பிரச்சனைக்குரிய ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த தெரு பக்கத்து கூட போவாத. உனக்கு பிரச்சனை, ஒரு வீட்டிலே உனக்கு பிரச்சனை இருந்து, அந்த நம்பர் வீட்டுல பிரச்சனை இருக்கு, அந்த ஜன்னல் வழியா பிரச்சனை இருக்குன்னா அந்த தெரு சைடே என்ன பண்ணாத, போகாது. அப்போ பாவத்திற்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணணும்? சில காரியங்களை ஜெயிப்பதற்காக சில சூழல்களை, சில நபர்களை, இன்னும் சொல்ல போனா சில ஆதாயங்களை என்ன பண்ணணும்? விட்டுத்தரதான் வேண்டும். சில வேலை நம்மை கெடுக்கும் என்று சொன்னால் அந்த வேலையை என்ன பண்ண வேண்டும்? விட்டுத்தரதான் வேணும். இல்ல அதுக்குள்ள இருந்து, இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அதுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவோம்? சாட்சியாக இருப்போம். அது அவங்க பாடு. அது யார் பாடு? அவங்க பாடு. பவுல் தன்னுடைய தன்னுடைய ஒரு ஊழியக்காரனை எழுதும் பொழுதே என்ன எழுதுனான்னு கேட்டீங்கன்னா, நீ விலகி ஓடுப்பா,
பாலிய இச்சைகளுக்கு என்ன பண்ணு? விலகி ஓடு. பாவத்திற்கு, சில பாவங்களுக்கு விலகி ஓடுவது, சில பாவங்களுக்கு எதிர்த்து நிற்கணும். சில பாவத்தை என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். சில பாவங்களை விட்டு என்ன பண்ணணும்? விலகி ஓடணும். ரைட். நான் இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். 4வது காரியம், நான் ரொம்ப முக்கியமா இதுதான் கவனம் செலுத்த விரும்புறேன். சரீரத்தை ஒடுக்கி, சரீரத்தை கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்து நீங்கள் பாவத்தை ஜெயம் எடுக்கணும்னா அப்படி முடியவே முடியாது. இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு சொல்லி தர்றேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம், நிறைய இடங்கள்ல அதை தப்பா போதிக்கிறாங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த கீழ்ப்படுத்துகிறேங்கிற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் என்னன்னா, தமிழ்ல சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரல அப்படின்னா டக்குன்னு எங்க போகணும்? மூலமுடைய பாகம். ஒரு விளையாட்டு பயிற்சி வீரன் சரிதானா, ஒரு அத்லெட், அவன் தன்னுடைய கோப்பையை அடையத்தக்கதாக, மெடல் வாங்கறதுக்காக ஒரு பயிற்சி எடுப்பான் இல்லையா? அந்த பயிற்சிக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறோமோ அந்த வார்த்தையை தான் பவுல் இங்க பயன்படுத்துறாரு. ஆங்கிலத்துல இது எப்படி இருக்குன்னா, ஐ கிவ் அ ப்ளோ டு மை பிசிக், அதாவது என் சரீரத்தை அடிச்சு ஒடுக்கி என்ன பண்றேன்? கீழ்ப்படுத்துகிறேன். இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம பாவத்தை மேற்கொள்ளலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. உதாரணமா சொல்றேன் கேளுங்களேன். முட்டி போட்டு அந்த உப்பு போட்டு அதுக்கு மேல நின்று ஜெபம் பண்ணுங்க. இந்த கோயம்புத்தூர்ல பாஸ்டர் பென்சன் ஒருத்தர் பேச பார்த்தீங்கன்னா, முட்டி போட்டு என்ன பண்ணுங்க? இப்ப அவங்களுடைய மனநிலை என்னன்னா, சரீரத்தை ஒடுக்கணும், நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஆன்மீக நிலையை என்ன பண்ணலாம்? அலையலாம். 12 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ற வழியை பாருங்க. ஜெபம் பண்றது தப்பு கிடையாது. 12 மணிக்கு நீ ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல விசேஷம், நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். நான் கேட்டிருக்கேன் அப்படி நிறைய பெந்தகோஸ்து சபைகள்ல கேட்டிருக்கேன். வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. ஏன்னா அது ஆண்டவர் உயிர் விட்ட நேரம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க கேட்டு பாருங்க. உபவாசம் போட்டு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் போட்டு கண்டிப்பாக நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு ஜெபம் பண்ண வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, விரதத்தின் மூலமாக, உணவு பழக்கத்தின் மூலமாக, சரிதானா? இல்ல நாங்க வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டோம். 1ஆம் நூற்றாண்டிலேயே இப்படி பலதரப்பட்ட கல்ட் குரூப், அதாவது மத ரீதியான கிறிஸ்தவ பிரிவுகள் இருந்தாங்க. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் குன்றுகளின் மேல தங்கிடுவாங்க. யாரையும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, நீளமான மரத்தூண்களை எழுப்பி ஒரு ஆள் உட்காரலாம் அல்லது கொஞ்சம் சாஞ்சு படுக்கலாம். அப்படி நீளமான மரத்தூண்களை எழுப்பி அது மேல உட்காந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. கீழே வரவே மாட்டாங்க. கீழே என்ன பண்ண மாட்டாங்க? இப்படி நிறைய கல்ட் குரூப் இருந்தது. பவுலுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா அது கிடையாது. ஏன்னா இந்த போதனை பவுல் இதை தான் பேச வர்றாரு அப்படின்னா, மற்ற இடங்கள்லையும் இதை குறித்து என்ன பண்ணலாம்? விவரமா நீங்க பார்க்கலாம். ஆனா மற்ற இடங்கள்ல வேதம் இதற்கு புறம்பாக பேசுகிறது. பவுல் என்ன சொல்றாரு? மத ரீதியான சரீர ஒடுக்குமுறைகளை கடிந்து கொள்றாரு. நம்ம தீமோத்தேயு கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்றாரு? நீ சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்ணாத, பயிற்சி எடுக்காத, தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன பண்ணு, முயற்சி பண்ணு. அப்ப தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவது அப்படின்னா வேற, சரீரத்தை ஒடுக்குவது அப்படிங்கிறதுனா வேற. ஆனா அதுல பிரயோஜனம் இருக்கானா? கண்டிப்பா பிரயோஜனம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு அதுல என்ன இருக்கு? பிரயோஜனம் இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் உங்களை நடத்துகிற விதத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களை என்ன பண்ணுங்க? அர்ப்பணிங்க. அதை தான் இங்க சொல்ல வர்றாரு. நீங்கள் உங்களை நீங்களே டிசிப்ளின் பண்ணிக்கொள்ள முடியாது. அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுங்க? ஆண்டவரிடத்துல கொடுத்து விடுங்கள். கொடுத்து விட்டு உங்கள் வாழ்க்கையை தேவன் எந்த பாதையில நடத்துகிறாரோ, எந்த நபருக்கு எதிராக உங்களை கொண்டு போகிறாரோ, எந்த சூழலிலே உங்களை வைக்கிறாரோ அதுல மனமோந்து என்ன பண்ணுங்க? அதை என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு இதுதான் வசதி, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எங்க வாசிக்கலாம் அப்படின்னா,
1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். கொஞ்சம் வசனத்தின் மேல ஆர்வம் உள்ளவங்க நீங்க இதை குறிச்சிக்கலாம். இதை குறித்து நீங்க சிந்திங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள், பேதுரு புஸ்தகத்தினுடைய அந்த ஆக்கியனுடைய நோக்கம் என்னன்னா பாடு அனுபவிக்கிற ஒரு திருசபைக்கு அவர் எழுதுகிற கடிதம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி, நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி. கடன் வாங்கி துன்பப்பட்டோம் என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தத்தின்படி வருகிற துன்பம் அல்ல. நாம் இச்சைகளினால் போய் எங்கேயாவது சிக்கிக்கிட்டு துன்பப்பட்டோம்னா அது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அனுபவிக்கிற துன்பம் அல்ல. நம்ம வாயை விட்டு எங்கேயாவது போய் பிரச்சனையை உண்டு பண்ணி நம்ம அது தேவனுடைய சித்தத்தின்படி நான் கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. பாடுகள் எல்லாம் தேவ சித்தத்தின்படி அனுபவிப்பது அல்ல. கவனிங்க. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். சரி சொல்லுவோம். தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். என்ன சொன்ன? நீ பாட அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கைய, உன்னுடைய ஆத்துமாவை யார்கிட்ட கொடுத்துட்ற? நீங்க அதே நிருபத்துல வீடுக்கு போய் வாசிப்பாங்க. நீங்க அசைன்மெண்ட் உங்களுக்கு அதுதான். யார் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிற ஒரு மனிதன் அந்த பாடுகள் உள்ளாக செல்லும் பொழுது, ஆண்டவரே நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், நான் இந்த பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்க மாட்டேன், நான் என்னுடைய நன்மையை இதிலே தேட மாட்டேன், நான் என்னுடைய லாபத்தை என்ன பண்ண மாட்டேன், இதுல தேட மாட்டேன், நீர் என்னை நடத்துகிற பாதையிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லி திருவசனம் சொல்கிறோம். அங்க என்ன எழுதுறேன்னா, உபவாசித்து ஜெபிக்கின்ற மனிதன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான்னு சொல்லப்படல. ஆனால் கண்டிப்பாக பாவத்திற்காக உபவாசித்து ஜெபிக்கணுமானா கண்டிப்பா ஜெபிக்கணும். நானும் ஜெபிக்கிறேன், அதனால பலன் உண்டானா உண்டு. ஆனால் இதையும் தாண்டி தேவன் என்னை வழி நடத்துகிற பாதைக்கு என்னை என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கும் பொழுதே நாம் பரிசுத்தத்திலே வளர முடியும், அல்லது பாவத்தை ஜெயிக்க முடியும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா தான். 40 வயது வரைக்கும் எகிப்தின் அரண்மனையில வளைக்கப்பட்டவன் மோசஸ். எத்தனை வயசு வரைக்கும்? 40 வயசு வரைக்கும். 40ல இருந்து 80 வரைக்கும் எந்த தேசத்தினுடைய வனாந்திரத்துல இருந்தா சொல்லுங்க? வனாந்திரத்துல இருந்தார். 80 வயதுக்கு மேல அவர் இஸ்ரவேலை வழிநடத்தி சென்றார். 120 வயதிலே அவர் என்ன பண்ணாரு, தன் காலத்தை முடித்தார். அப்ப மோசனுடைய வாழ்க்கையை 3ஆ பிரிக்கலாம். அப்ப அன்றைக்கு நாட்களிலே உலகத்திலேயே தலை சிறந்த கல்வி எல்லா விதத்திலையும் மார்ஷல் ஆர்ட்ஸ், அதாவது சண்டை பயிற்சி, குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, அப்புறம் எழுத்து, எண்ணியம், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினது எதுன்னு கேட்டீங்கன்னா எகிப்து. சரிதானா? அப்போ ஒரு இளவரசனுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க? முதல்ல போர்க்கலை தான் ஃபர்ஸ்ட். இப்ப கவனிங்க, ஒரே அடியில ஒருத்தனை கொள்றானா, அதை என்னாலையும் உங்களாலையும் முடியுமா? அதான் சொல்லுது, அங்க ஆயுதத்துல அவன் பயன்படுத்தல. ஒரு எகிப்தியனுக்கும் ஒரு இஸ்ரவேலனுக்கும் சண்டை வருது. அதை சரி செய்யும்படி மோசே போகிறார். அங்க பிரச்சனை ஆகுது, இவருக்கு கட்டுப்படலை, வாக்குவாதம் ஆகுது. ஒரே அடியில யாரை கொள்றாரு? எகிப்தியனை காலி பண்ணிடுறாரு. வல்லுநர் என்ன சொல்றாங்க, கல்ச்சரல் பேக்ரவுண்ட், இஸ்ரேல் பேக்ரவுண்ட் எழுதுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோசஸ் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ரொம்ப, அதாவது தற்காப்பு கலையிலும் சண்டை கலையிலையும் ஒரு பெரிய நிபுணனா இருந்தானா. எகிப்து பாரம்பரிய நூல்கள் இதை சொல்லுது. சண்டையில அவனை அடிச்சுக்கவே முடியாதான். எப்படிப்பட்ட சண்டையில? தனிநபர் சண்டையில ஆயுதங்களே இல்லாம ஒரே அடியில ஒருத்தன் என்ன பண்ண முடியும், கொல்ல முடியுமா? கவனிங்க, இப்ப நான் அப்படியே இஸ்ரவேலர்கள் அந்த வயசுல இருக்கும் பொழுதே இஸ்ரவேலர்களை வழி நடத்தணும்னு ஆண்டவர் அனுமதிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியே கொண்டு போகும் பொழுதே செங்கடலை 2ஆ பிரிச்சு யாரை மூடியிருப்பான் போட்டு? இஸ்ரவேலர்களை போட்டு மூடிட்டு தான் அதுக்கப்புறம் எகிப்தியர்களை என்னன்னு கேட்டிருப்பான். அப்போ இவனை வந்து ஆண்டவர் கேட்ட விதமா மாத்தணும் அப்படின்னா இவனை என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். இவன் ஏற்கனவே நிறைய உலகத்துல நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கான். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இவனை ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு.
அந்த இடம் ஆண்டவரை என்ன பண்ண ஓடி போகிறான், ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுறான், ஓடி போகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மனிதனுடைய கையில் சிக்கி ஆடு மேய்க்கிறான். வசனம் சொல்லுது, இவனுடைய சொந்த மொழியை மறந்து போனான். சொந்த மொழியை என்ன பண்ணிட்டான், மறந்து போயிட்டான். மோசே திக்கு வாயின் வரும்ல, அங்கே மூல மொழி என்னன்னா, எனக்கு எகிப்திய மொழி தெரியலங்கிறான். எகிப்தியர்களுடைய மொழியும் அதான் சொல்ல, எகிப்திய மொழியை நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறான். அதை தான் அங்கே திக்கு வாயின் சொல்ல, ஸ்டாமரிங் டங்க் அப்படின்னா அது ஒரு அர்த்தம். கவனிங்க, எல்லாத்தையும் மறந்துடுறான். 40 வருஷம் அவன் ஆண்டவர் எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்க செய்தார். எதை மறக்க செய்யணுமோ தற்காப்பு கலை. ஏன் சிலருக்கு முட்டி இப்படி தூக்கி காட்டுறாங்க, அந்த பழைய புத்தி போகவே இல்லை. அப்ப கையை கீழே இருக்கணும்னா உங்களை கொண்டு போய் எங்க விடணும், அங்க கொண்டு போய் விடுவார் கர்த்தர். ரைட்டா? அங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா விடுவாரு. அப்புறம் எங்கேயா போய் சிக்கிக்கிட்டு கர்த்தர் விட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. அதுலயும் நீங்க எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். கவனிங்க, அந்த 40 வருடம் அவன் தான் கற்ற எல்லா கலைகளையும் மறந்து போனான். ஒரு சாமானிய மனிதனுக்கும் கீழானவனாக வந்தான். அப்பதான் இவன் எங்க போய் நிற்கிறான், தன் ஜனங்களின் முறுமுறுக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியுது. பார்வோனுடைய காரியங்களை என்ன பண்ண முடியுது, ஏற்றுக்கொள்ள முடியுது. எவ்வளவு முறுமுறுத்தாலும் ஏற்ற முடியுது. யார் ஒரு மனிதனை கொன்று கொலைகார பட்டத்தோடு இன்னொரு தேசத்திற்கு ஓடி போனானோ அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவனை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவனை போல் சார்ந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை. காரணம் என்னன்னா, அவன் ஒரு லீடரா என்ன செஞ்சாங்கிறது அடுத்தது. ஆனா அவனை ஒரு லீடராக என்னவா மாறினான். காரணம், அந்த பாதை அவனை என்ன பண்ணி மாற்றி. கண்களை மூடுவோம். இப்ப சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறேன்னா என்னன்னா, ஆண்டவர் என்னை எந்த பாதையில வைக்கிறாரோ அந்த பாதையில ஓடுவேன். போகும்போது கப்பல் உடைஞ்சிருச்சு, பரவாயில்ல, ஆண்டவர் நல்லவர். ஏன் தெரியுமா, பவுலுக்கு அந்த நாட்கள்ல 3 கப்பல் இருந்துச்சு. கப்பல் உடையும் பொழுதும் அவனுடைய கவனம் மனிதர்கள் மேல இருந்துச்சு. பசங்களை சிந்திப்போம். அப்ப தேவன் என்னை எந்த நபர்களுக்கு நடுவே வைத்திருக்கிறாரோ அங்கேயே இருப்பது. ஓடி வந்த ஒரு எகிப்திய அடிமை, அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஓடி வந்த, இல்ல ரொம்ப கொடுமைப்படுத்துறா, இல்ல நீ போய் உன் ஆட்சியாரின் கீழ் அடங்கி இரு. அவளை எவ்வளவு மாத்தணும்னு நினைச்சாரு, ஆனா அந்த பீரியட்ல அவ மாறல. தேவன் நமக்கு அனுபவிக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் தேவன் அனுமதிக்கிற உபத்திரவத்தின் அடையாளம். நல்ல ஆண்டவரே,